பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல். இந்த தேர்தலில் விஷாலோட பாண்டவரணி சும்மா அமோகமாக வெற்றி பெற்றுச்சு. அதை தொடர்ந்து நம்ம சென்னை தி நகரில் இருக்கிற நடிகர் சங்க வளாகத்துக்கு விஷாலோட பாண்டவரணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து சில பல ஆய்வுகள்லாம் நடத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெற்றி சின்னத்தை காமிச்சு தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சங்க தலைவர் நாசர் பேசும்போது, காணாம போன நடிகர் சங்க முகவரியை மீட்டெடுப்போனும், பொழு விழுந்து காணப்படுற இந்த வளாகத்தை மீண்டும் உயிர்ப்பிச்சு சிறப்பாக்குவோன்னு கூறியிருக்காரு. இவரை தொடர்ந்து விஷால் பேசும்போது, இந்த இடத்துல நம்ம வீணா போகக்கூடாது. இந்த நிலம், இந்த இடத்துக்காக தான் இளைஞர்கள் அத்தனை பேரும் போராடணும். அதுக்கான வெற்றி நேற்று உண்மையிலேயே உறுப்பினர்கள் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நாங்கள் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தித்து கொண்ட எல்லாருக்கும் நன்றியையும், மூத்த நடிகைகளுக்கு ஓட்டு ரத்து செய்யறத நிறுத்துற வகையில இன்னைக்கு அவங்க வருஷா வருஷம் 24 ரூபாய் கட்ட வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு சிறப்பு பரிந்துரையோட இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் லைஃப் மெம்பரா அவங்கள நாங்கள் பரிந்துரைக்கிறோம். சிறப்பு பரிந்துரையோட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் லைஃப் மெம்பராக நடிகர் சச்சுவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விண்ணப்பத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள சிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லா ஆக்ட்ரஸ்க்கு ஒரே லைஃப் மெம்பர்ஷிப் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் லைஃப் மெம்பர்ஷிப் கொடுக்கப்படணும்னு ஆல்ரெடி நாங்கள்லாம் முடிவு பண்ணோம். இதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த தேர்தல் இரு அணியினர் போட்டியிட்டதால பிளவுன்னு சொல்ல முடியாது, எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லைன்னு ட்விஸ்டோட பேசி முடிச்சிட்டாரு நடிகர் சங்க தலைவர் நாசர்.